அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நான் உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். வணக்கம், வந்தனம். சில சமயம் நம்மளுக்கு நல்ல நாள் ஸ்டார்ட் ஆகாது, சரிங்களா? அப்படி நல்ல நாள் ஸ்டார்ட் ஆகலைன்னா யூ மஸ்ட் நோ த பியூட்டிஃபுல் டே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த குட் ஃபுட் அண்ட் த டெலிஷியஸ் ஃபுட் அண்ட் த குவாலிட்டி ஃபுட். அப்படி நல்ல நாள் நம்மளுக்கு அமையலைன்னா அந்த நல்ல நாளாக அமைச்சிக்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நல்ல ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து அந்த நல்ல நாளும் அமையும் நம்மளுக்கு. அந்த நல்ல ஃபுட்டு என்னான்னு நான் காமிக்கிறேன். பிரியாணியே ஒரு போதைங்க. அந்த பிரியாணியை விட ஒரு ராஜ போதை என்னன்னா நெத்திலி கருவாடு. சரியா? அந்த நெத்திலி கருவாடோட ராஜ போதை எதுலேயுமே நீங்கள் போய் தேட முடியாது. அதில் அவ்வளோது நல்லது இருக்குது. நான் காமிக்கிறேன் அந்த ஃபுட்டு. இந்த ஒரு பாருங்கள், நெத்திலி கருவாடு, முட்டை, பப்படம், ஆந்திரா பருப்பு பொடி. இதுக்கு மேலே என்ன வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நெத்திலி கருவாட்டில் எல்டிஎல்லை குறைக்கிற கொலஸ்ட்ரால் இதில் அதிகப்படியாக இருக்குது நெத்திலி கருவாட்டில். அதனால் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஃபுட்டெலாம் வாங்கி சாப்பிடுங்க. நெத்திலி கருவாடு குழம்பு போடும்போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி கட்டியாக இருக்கணும். சோத்தில் சாப்பிடும்போது லைட்டாக ஊற்றி அந்த சோறு கம்மியாக இருக்கணும். பப்படம் அது போட்டு கொஞ்சம் பெரட்டி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சும்மா அப்படி தான் ராஜ போதையாக இருக்கும். இதுமாரி டைம் கிடைக்கும் போது சும்மா அப்படியே இந்த மாதிரி நல்ல ஃபுட்டெல்லாம் தயவுசெய்து தேடி போய் சாப்பிடுங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நெத்திலி கருவாடை நல்லா கொஞ்சம் ஒரு இதாக பண்ணி, தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் இதாக பண்ணி நல்லா சாப்பிடுங்க. நெத்திலி கருவாடில் எல்டிஎல்லை குறைக்கிற அந்த கொலஸ்ட்ரால் இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தயவுசெய்து வாங்கி சாப்பிடுங்க. Take care. The voice of truth.